நேயர்களே, குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விகி நாராயணன். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமா? இது நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு தெரிந்த நண்பருடைய ஜாதகம். அவர் பெயர் நான் குறிப்பிடவில்லை. அதாவது, ஒரு ஜாதகம் இயக்கங்கள் எப்படி இருக்கிறது? சில ஜாதகங்களுக்கு வாழ்நாட்களில் கிடைக்காத வரம் என்ன? மனித வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய தவம், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட சில பேருக்கு ஏன் கிடைப்பதில்லை என்பதை பற்றியான விவரங்களை நாம் பார்ப்போம். அதாவது, மனிதனாக பிறந்தால் குறிப்பிட்ட காலம் பருவத்தில் திருமணம் செய்து கொள்வது, குழந்தை பேறு பெற்றுக்கொள்வது, வீடு நிலங்கள் வாங்கி குடியேறுவது, வாகன வசதிகளோடு வாழ்வது, நோயில்லாமல் வாழ்வது, இது எல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்காம தவிச்சு நோயோடு வாழ்கிறது ஒன்று, வசதி இல்லாமல் வாழ்கிறது ஒன்று, இப்படியாக சில மாற்றங்களை கொடுப்பார் கடவுள். அப்படிப்பட்ட வகையில் இந்த ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். 1/3/1986 5:40 PM, பிறந்த இடம் சென்னை, துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். புதன் திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. இந்த ஜாதகருக்கு வந்த உடனே அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, இந்த ஜாதகம் சிம்ம லக்னம், துலாம் ராசி. இந்த ராசிக்குரிய கிரகம் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் வீட்டிலையும் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிலையும் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்? சனியோட வீட்டில் இருக்கிறார். கூட யார் இருக்கிறார்? குரு இருக்கிறார். அந்த சனியாகப்பட்டவர் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. குருவாகப்பட்டவர் சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. லக்கணத்துக்கு 7க்குரியவர், 5க்குரியவர். அப்போ இந்த 2 தொடர்பை இந்த ஜாதகம் எனக்கு காட்டியது. நான் அவரிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் தொழில் செய்து வருமானம் பெறுகிறீர்களோ இல்லையோ, தொழிலின் மூலியமாக உங்களுக்கு நன்மை அடைகிறதோ இல்லையோ, வாழ்க்கையில் நீங்கள் பிறவி எடுத்த பிறவி பலனை நீங்கள் இன்னும் அடையவில்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டார். பிறவி பலன்னா பருவத்தில் பயிர் செய். உங்களுக்கு திருமணம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருமணம் நடக்கவில்லை என்றால் குழந்தையும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன் இந்த இரண்டுமே இவருக்கு அமையாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் எப்பொழுதுமே தாமதத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நீச்சம் பெற்ற செவ்வாயோடு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தாம்பத்திய சுகம் கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். சொந்த வீடு, வாகன வசதி, தாம்பத்திய சுகம், சுகபோகமாக வாழ்கின்ற அமைப்பு, மனைவி கையால் சாப்பிடக்கூடிய பாக்கியம், இதை இல்லாமல் அவர் தடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் யார்? 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். அப்போ அங்கே கல்யாணத்தை அவர் தடுத்து விட்டார். கல்யாணம் தடுக்கப்பட்டதால் அங்கே கூட குரு அமர்ந்திருப்பதால், குரு குழந்தைக்கு அதிபதி, அது 5ஆம் வீடு புத்திரஸ்தானம். அப்போ கல்யாணமும் முடியலை, குழந்தையும் வைக்கலை. அப்போ இந்த 2 காரணங்களால் இந்த ஜாதகம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. தொழிலில் பல பிரபலங்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறார். அரசியல், சினிமா, பெரிய பெரிய ஜாம்பவானங்களோடு பேசக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் முன்னுக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் மனைவி வந்த பிறகுதான் இவருக்கு செல்வம். ஏனென்றால் 7ஆம் ராசிக்குரிய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சுக்கிரன் செல்வத்தை குறிக்கக்கூடியது, மனைவியை குறிக்கக்கூடியது.
அப்போ அந்த மனைவி என்னைக்கு இவருக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் செல்வம் வரும். மனைவி வந்தால் குழந்தை வரும், குழந்தை வந்தால் செல்வம் வரும். அப்போ அதை அவர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் என்னைக்கு திருமணம் செய்து கொள்கிறீர்களோ அன்று உங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும். அந்த திருமணம் யோகம் எப்பொழுது நடக்கும்? 2025 2026 திருமண யோகம் உண்டு. 2025 2025 2026 முடிவதற்குள்ள இவர் திருமணம் செய்வார். வயசு எங்கேயோ போயிடுச்சே கேட்கலாம். 86, 96, 2006, 2016, 2026 வந்தால் 40 வயசு ஆகிடும். என்ன பண்ணுறது? அவர் வாங்கி வந்த வரம் அப்படி தான். ஆள் நல்லா இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, வெளியே பார்க்குறதுக்கு கௌரவமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு. எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் நாட்டம் இல்லையே அப்படின்றார். அந்த நாட்டம் இதுவரை இல்லாமல் இருக்கலாம். அந்த நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வீட்டில் கேது எப்படி ரிவிட்டு பாருங்க. அவருக்கு சுக்கிரனுடைய வீட்டில் கேது எப்படி தாம்பத்தியத்தை அனுபவிக்க விடுவார்? மனைவியினுடைய கையால் சுகத்தை அனுபவிக்க விடுவார்? விட மாட்டார், தள்ளி தான் போட வைப்பார். ஆனாலும் ஏன் திருமணம் முடியும் அப்படின்னா, 7ஆம் வீட்டில் குருவோடு சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு சப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போ பார்க்கப்படும் பொழுது, குருவினுடைய பார்வை லக்கணத்தை பார்க்கப்படும் பொழுது கண்டிப்பாக தாமத திருமணம் நடக்கும். தாமத திருமணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆன பிறகு இவருக்கு சகல யோகங்களும் கிட்டும். அதன் பிறகு சந்தோஷமாக இருப்பார். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய கேது திசை காலகட்டங்களில் மனைவிதான் இவரை கவனித்து கொள்வார். மனைவியினுடைய ஸ்பரிசம்தான் இவருக்கு ஆறுதல். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர திசை காலகட்டங்களில் கொடிகட்டி பறப்பார், புகழடைவார். ஆகையால் நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். அதை ஆராய்ந்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை எடுத்துக்கொண்டு ஜாதகத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தால் உங்களுடைய சுமை இறங்கும், வாழ்க்கை இனிக்கும், பயணம் நன்றாக இருக்கும். இவருக்கு நான் சில பரிகாரங்களை சொல்லியிருக்கேன். அதை இதை பொது வழியில் சொல்ல முடியாது. அந்த பரிகாரங்களை செஞ்ச உடனே கண்டிப்பாக இவருக்கு 2025 2006 திருமணம் நடக்கும். 2026 கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சில எளிமையான பரிகாரங்களை சொல்லி அவருக்கு ஒரு நல்வழி காமிச்சிருக்கிறேன். நல்லது நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. இதே மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும், திருமணம், தொழில், குழந்தை பாக்கியமின்மை, இப்படி ஏதாச்சும் ஒரு நெருடலான விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து என்ன குறை இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கான வழிமுறைகளை சொல்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதன்படி நடங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஐயா